சாமி அரசால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை வச்சு நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட மாற்று மருந்தை அந்த சாமிக்கு செலுத்தவும் செய்கிறான். இப்படி செலுத்தணும்னா அந்த சாமியோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. உடனே ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த சாமி நம்ம ஹீரோ வச்சு கடிக்க வருது. ஆனால் கையில் விலக மாட்டேறதுனால அந்த சாமியால் நம்ம ஹீரோ கடிக்கும். அந்த சாமி அப்படி கத்தி மயங்கியே விழுந்துருது. உடனே ஹீரோவும் அதுக்கு ஒரு மாற்று மருந்து போட்டோன்னா அது எப்பவும் போல் நார்மலாக சுவாசிக்கவும் செய்யுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுநாள் நம்ம ஹீரோ காரில் போயிட்டு இருக்கப்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று நோட் பண்ணுறான். அது என்னன்னா எப்பவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பொம்மை ரோட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவர் கண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த பொம்மையை சுடவும் செய்கிறான். சுட்டுட்டு சுற்றி யாராச்சும் இருக்காங்களும் பார்க்குறான். யாரில் ஒன்று அந்த பொம்மை கிட்ட போகிறான். பார்த்தா டக்குன்னு அங்கே இருக்க ஒரு ட்ராப்பில் மாட்டி மயங்கவும் செஞ்சிடறான். ஹீரோ மயக்க தெரிஞ்சு பார்த்தா அங்கே இருட்டவும் போகுது. ஒரு வழியாக ஹீரோ அவன் கையில் அந்த கத்தியை வச்சு அந்த கயிறை அறுத்து விட்டுறான். அப்படி அறுத்து விட்டு கீழே விழும்போது அவன் கையில் வச்சு அந்த கத்தி அவன் காலில் குத்தி அவனுக்கு அடியும் படுது. உடனே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவன் கார்கிட்ட போயிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கப்ப இருட்டுக்குள்ள வந்து சாம்பி வெளியே வந்து அதை கையில் வச்சு அந்த நாயை அவுத்தும் விடுது. உடனே அந்த நாய்களும் நம்ம ஹீரோ கடிக்கிறதுக்காண்டி வருதுங்க. ஆனால் அங்கே வெயில் இருக்கனால அந்த சோம்பியால் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு வர முடியல. உடனே ஹீரோவும் எப்படி நாங்கள் கார்கிட்டே போயிடறான். அந்த இடத்துல வெயில் மறைஞ்சோன்னே அந்த சோம்பிஸும் நம்ம ஹீரோ கடிக்க வருது. ஆனால் ஹீரோ கண்ணை வச்சு அதை கொல்லவும் செஞ்சிடறான். இன்னொரு சோம்பி நாய் நம்ம ஹீரோ நாயை கடிச்சிருக்கப்ப ஹீரோ அதை சுடவும் செஞ்சிடறான். ஹீரோ நாயை லேபுக்கு தூக்கிட்டு போய் அவன் கண்டுபிடிச்ச மருந்து அதுக்கு போட்டு விடுறான். அப்படி போட்டு விட்டோம் அந்த நாய் கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பி நாயாகி நம்ம ஹீரோ கடிக்கவும் வருது. உடனே ஹீரோ கழுத்து நடிச்சு கொல்லவும் செஞ்சிடறான். தனிமையான ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க சோம்பியெல்லாம் ஏற்றி கொண்டு விட்டுருக்கான். கோமான அந்த சோம்பிஸும் நம்ம ஹீரோட காரை முட்டி கவுத்தி விட்டுருங்க. நம்ம ஹீரோ காருக்குள்ள இருக்கப்ப ஒரு சோம்பி நம்ம ஹீரோ கடிக்க வருது. திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தோன்னா அந்த சோம்பிஸ்லாம் ஓடியும் போயிருது. மறுநாள் நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்தா அவனோட வீட்டில் இருக்கான். சம்திங் ராங்கன்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனி சமைச்சிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோனியும் சாப்பிட நான் என்ன நடந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஹீரோனியும் நம்மள மாதிரி மலை மேலே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அங்கே போனால் சேஃபாக இருப்போம் சொன்னோன்னே சாப்பிட தள்ளி விட்டு நம்மளை தவிர இங்கே யாருமே இல்லை மொழ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோன்ட்டு வந்து சாரி கேட்குறான். உடனே ஹீரோனி ஏன் அந்த சோம்பிஸில் அவனை வட்டை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் அந்த சோம்பிஸில் ட்ராப் வச்சு பிடிச்சதை சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கப்ப டக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா மாதிரி தோணுது. ஹீரோவும் அந்த சோம்பியை சுற்றி நிறைய ஐஸ் கட்டி வைக்கிறான். இப்படி வச்சோன்னா நம்ம ஹீரோட மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையும் செய்யுது. ஹீரோவும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அந்த டோர்லாம் அடைச்சிடறான். ஹீரோனி மலைக்கு போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறப்ப ஹீரோவும் அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்பே வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது. அதே நான் பார்த்தா நிறைய சோம்பிஸ் ஹீரோட வீட்டை நோக்கி வேமா ஓடி இருக்குங்க. அந்த லைட்லாம் ஆன் பண்ணவும் செய்கிறான். ஆனால் அந்த சோம்பிஸ் அந்த லைட்லாம் தள்ளி விட்டு நம்ம ஹீரோட வீட்டை நோக்கி வேமா ஓடி வந்துட்டு இருங்க. ஹீரோ வீட்டை சுற்றி நிறைய பாமா வச்சிருக்கான். அந்த பாமாவில் வெடிக்க வச்சோன்னா நிறைய சோம்பி அதில் இறந்தும் போதுங்க. ஒரு சோம்பி மட்டும் உள்ளே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும் செய்யுது. ஹீரோ கண்ணாச்சு அந்த சோம்பியை சுடவும் செய்கிறான். ஆனால் அது அங்கே தப்பிச்சு ஓடவும் செஞ்சிருது. ஹீரோவும் நம்ம ஹீரோனை தேடி வேமா போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஒரு சோம்பி நிற்கிது. உடனே ஹீரோ கண்ணை வச்சு அந்த சோம்பியை சுட்டு கொள்ளவும் செஞ்சிடறான். ஹீரோ வெளியே பார்த்தா நிறைய சோம்பிஸாக வந்துகிட்டு இருக்கு. உடனே ஹீரோ லேபில் போய் அந்த சோம்பியை பார்க்குறான். பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. உடனே ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய சோம்பி உள்ளே வந்துருது. ஹீரோவும் சோம்பி கொடுத்த மாற்று மருந்தை எடுத்து விட்டுட்டு சோம்பியை வெளியே கொண்டு போகிறான். அதுக்கு ஒரு ஊசியை போட்டோன்னா அந்த சோம்பி நார்மலாக ஆயிடுது. உடனே இதெல்லாம் பார்த்தா லவர் சோம்பி அந்த சோம்பியை தூக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு கத்தவும் செய்யுது. ஹீரோவும் சாக போகிறேன்னு நினைக்கிறப்ப அந்த சோம்பி நம்ம ஹீரோ ஒன்றும் பண்ணாமல் அங்கேருந்து போகவும் செய்யுது.